இதுவரை ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது படம் இல்லங்க, ஒரு பாடம். ஏன்னா இதுல மெசேஜ் இருக்கு. செல்போனை நீங்க இனிமேல் கம்மி பண்ணுங்க. பறவையை பறவை எல்லாம் நம்ம உயிரினங்களை, நம்ம மனிதன் மட்டும் உயிரினம் கிடையாது, பறவைகள் எல்லாமே. இது இந்த மெசேஜ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு தலைவர். இந்த படத்துல இருக்க சீஃப் மினிஸ்டர் கையில சொல்லுவாரு, இது மாதிரி நம்ம மட்டும் உயிரினம் கிடையாது, பறவைகள் எல்லாம் உயிரினம், பறவைகள் எல்லாம் நாட்டுல இருக்கணும். அது ஒரு சரியான மெசேஜ் தலைவர் கொடுத்திருக்காரு. எப்படி ஒரு பறவை இனத்தை தலைவர் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ரஜினிகாந்த் சொன்னாரோ, அதே மாதிரி மீண்டும் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்தா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற. லைஃப்ல மியூசிக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேம் தலைவரை செதுக்கி வச்சிருக்காரு சங்கர். சத்தியமா மறக்க முடியாதுங்க. அருமையான படங்க. சூப்பர் சான்ஸே இல்லைங்க. எங்களுக்கு தலைவர் ரஜினிகாந்த், மக்கள் தலைவர் ரஜினிகாந்த், தமிழகத்தை மாற்றும் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் மிக பிரம்மாண்டமான படம். ஆனா ஒரு சிலர் அன்பு தலைவரோட படத்தை ஒரு சிலர் நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் நம்ப வேணாம். அன்பு தலைவர் படம் அருமையான படம், அருமையான சூப்பர். வேர்ல்டுலயே இந்த மாதிரி படம் இதுக்கப்புறம் எவனுமே எடுக்க போறது இல்ல. தமிழ் சினிமா வரலாற்றுல இது முதல் முறையா சங்கரோட டைரக்ஷன்ல ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. எப்படி இன்றைக்கு பறவை இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு மெசேஜை 2.0 படத்தில் சரிப்படுத்தியிருக்காரோ, அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு படிப்பு, கல்வி அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் ரஜினிகாந்த். அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டினுடைய தலையத்தை, இந்தியாவுடைய தலையத்தை மாற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் ரஜினிகாந்த் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். எங்கள் மக்கள் முதல்வர் படத்துல எல்லாரும் என்னென்ன சொல்றாங்க. யூடியூப்ல சில பேர் தலைவருக்கு வயசு ஆயிடுச்சான். பாரு வயசை பாரு யாரும் ஒத்துறதுல காண சொல்லு. 68 வயசுல தலைவர் மாரி வேற எவனா ஹீரோவன் அடிச்சானா வாத்தான அம்மனை கட்டியா ஓட. இன்னைக்கு நியூஸ்லயே சங்கர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இது ஒரு பிரம்மாண்டம் ரஜினி சாரை தவிர எந்த நாயனும் முடியாத தமிழ்நாட்டில். அடுத்த ஒரே நிமிஷம், அடுத்த 3.0க்கு சூப்பர் ஸ்டார் நினைச்சா மட்டும்தான் முடியும்னு சங்கர் சார் இன்னைக்கு இந்த படத்தை நம்ம சூப்பர் ஸ்டார், நம்ம உலக நாய், நம்ம என்னன்னா நம்ம எல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டார்னால மட்டும்தான் முடியும். மத்த எவனாலும் இந்த வயசுல பண்ண முடியும் என்ற சவால் விட்டுருக்காரு. இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் சவால் விட்டுருக்காரு. எங்க தலைவரால பண்ண முடியும், எந்த நாயனா பண்ண முடியும். செருப்படினா படத்தை நாங்கள் ஓரளவுக்கு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இது எந்த ஒரு படத்துலையும் பார்க்காத ஒரு சீனு. கண்டென்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஃப்ரெஷ்ஷு. மெசேஜ் சம மெசேஜ். என்ன சொல்கிறது, இது இந்த பூமி நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வாழணும். ப்ளஸ் இந்த படம் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆனாலும் ஆகலாம். கண்டிப்பாக 3D நார்மலாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். நான் பெட்டே கட்டுறேன், ஏதாவது ஒரு சீன் நீங்கள் இது பண்ணினா உங்கள் காசு நானே தரேன் திருப்பின்ட்டு.
இந்த படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். தமிழ் ஆக்சுவல் பார்க்கறது ஒர்த்தே இல்ல. ஏன்னா அவ்வளோ இதுவே இதை வந்து நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு 3 வருஷமா உழைச்சு இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். தமிழ் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு இது பண்ணக்கூடாது. தலைவர் கோசம் இல்ல, இந்த படத்துக்கு சங்கர் இதுல உழைச்ச ஒருத்தர் கோசம் வச்சு இந்த படத்துக்கு வந்து பார்க்கணும். நம்ம படம் வேற ப்ரோ. வயசாச்சுன்னு சொல்றதுலாம் சும்மாதான். 3 வருஷமா கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த ஸ்டேஜ்ல கிளைமேக்ஸ்ல பார்த்தா தெரியும் வேற லெவலு. தலைவர் தரிசனம். ஒரு இங்கிலீஷ் படம் கூட பார்த்துருக்கேன். இந்த 3D இந்த ஒரு தரம் வந்து இங்கிலீஷ் படத்துல எந்த இதுவும் கிடையாது. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. மரண மாஸ் வேற லெவல். தலைவர் எங்கேயோ போயிட்டாரு. செம்மையா இருக்கு படம். சான்ஸே இல்ல. எல்லாம் ஓட்டி பார்க்கலாம். செம்ம. 69 வயசுல இப்படி ஒரு சீனை போடுறாரு தலைவர். லைஃப்ல வேற எவனும் எந்த நடிகனும் பந்தயம் கட்டி சொல்லுவானு. யாராவது ஒரு நடிகனை இந்த மாதிரி 69 வயசுல நடிக்க சொல்லுங்க, சான்ஸே இல்லைங்க எங்க தலைவரை தவிர. சத்தியமா சொல்றேன். எம்ஜிஆர், சிவாஜி எல்லாமே ரிட்டையர்டு. இன்னைக்கு இருக்கிற விஜய் ஆகட்டும், அஜித் சாரி யாரையும் கம்பேர் பண்ண வரல. என் தலைவர் 69 வயசுல இவ்வளவு தூரம் கத்து பண்றாருன்னா இந்த லெவல்ல வேற எவனும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 100%. செம்ம ஆப்பு இந்த படம். ரியல் தலைவரே செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற தலைவர் வேற லெவல். அக்ஷய்குமார் வேற லெவல் பண்ணிட்டாரு. தலைவரை பத்தி பேசணும் எல்லாம் வாய முடியும் போயின்னே இருக்க வேண்டியதுதான். வேற லெவல். மாஸ் 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 மரண மாஸ். தலைவர் வேற லெவல். படம் ஸ்டார்டிங்ல கதைக்குள்ள போயிட்டாங்க. செம்ம லெவல்ல இருக்குது. ஹாலிவுட்க்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம 3D, செம்ம டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இது தமிழ் மியூசிக்லாம் செம்மையாக இருந்தது. 3D எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது. ஹாலிவுட் படத்தில் கூட இந்த அளவுக்கு 3D பார்த்துக்க முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. தலைவர் சூப்பர். இது வந்து தமிழ் சினிமான்னு சொல்ல இது வேர்ல்ட் கிளாஸ் சினிமா தான். நம்ம தமிழ் சினிமாவோட பெருமையை வந்து செம்மையாக கூட்டு போய் சேர்த்துருக்காரு. சங்கர் கேட்ஸ் ஆஃப், சூப்பர் ஸ்டார் கேட்ஸ் ஆஃப், அக்ஷய்குமார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். தலைவர் டெடிகேஷன் வேற லெவல்னா. உண்மையிலேயே சங்கரோட கான்செப்ட், அந்த மொபைல் ஃபோன் கான்செப்ட் உண்மையிலே சச் குட் மெசேஜ் இருக்குண்ணா. வேற லெவல் மூவி. ஆக்சுவலாக பிடிச்ச விஷயம்னா கிளைமேக்ஸில் வந்த குட்டி ரோபோ தான் வேற லெவல். கண்டிப்பாக 3.0 இருக்கு. தலைவர் தான் நடிக்க போறாரு. யாராலும் முடியாது. அம்மா மாஸ்னா யாருமே அடிச்சிக்க முடியாது. இது நம்ம இந்தியன் சினிமாலே தமிழ் சினிமாவோட பிரைட்னே சொல்லலாம். 3D டெக்னாலஜி அவ்வளோ அருமையாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிச்சு எடுத்துக்கிறாரு. தலைவர் ஆஸ் யூஸ்வல் மாஸ். படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸு. இந்த லெகசி டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட டெடிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 68 வயசுலாம் சத்தியமாக சொல்லவே முடியாது. அவர் கடைசி கிளைமேக்ஸே இல்லை, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கிளைமேக்ஸ் தான். மாஸ் மாஸ் மாஸ். தலைவர் 68 வயசுல இந்த மாதிரி ரசிக்கிறது பெரிய விஷயம். செம்ம மாசா பண்ணிருக்கிறாரு. இது வேற லெவல், வேர்ல்டு லெவல்ல போங்க. பேர்ட்ஸை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பாக சிட்டுக்குருவி ரொம்ப அழிஞ்சிட்டு வருது செல்ஃபோன் டவரால். அதே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நாட்டுக்காக வந்து இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். தலைவரையும் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தமிழ் சினிமா ஏன் சொல்கிறோம், இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி படத்தை பார்த்துக்க முடியாது. கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பர். லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வரணும், வந்து அடிக்கணும். நான் சவுண்ட் 4D இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் யாருமே 4D வந்து மியூசிக் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ண லேட் ஆனாலும் கண்டிப்பாக பண்ணிருக்கேன். அந்த லாஸ்ட் ஸ்டேடியம் ஷாட்ஸில் வந்து தலைவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் 500 பேரோட இது இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு பண்ணார். லாஸ்ட்டில் ஒரு விரல விட்டுக்கோ அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். வேற லெவல்னா அது. விஎஃப்எக்ஸில் பின்னிருக்காருங்க. அப்பா சங்கர்னா அவர் தாங்க. இந்தியன் சினிமாலே 3Dயில் இப்படி ஒரு படம் வந்ததே இல்லைங்க. செம்மையாக பின்னி எடுத்திருக்காங்க படத்தை. வேற லெவலுங்க. ஆனால் உண்மையிலேயே தலைவர் சொல்ற மாதிரி இந்த நம்பர் 1 நம்பர் 2 அதெல்லாம் சும்மா சின்ன பசங்க விளையாட்டு. ஐ எம் த ஒன்லி ஒன் அந்த மாதிரி தலைவர் இன்னமும் நம்பர் 1ல தான் இருக்காரு. விஎஃப்எக்ஸ் சங்கர் சார் வந்து படம் ஆப்ஸ் ஆஃப் அவரை மாதிரி கிரியேஷன் பண்ண முடியாது. தலைவரே சொல்றாரு ஒரு பேட்டியில், அக்ஷய்குமார் தான் படத்தோட ஹீரோன்ட்டு. வேற லெவல். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அக்ஷய்குமார். அது வந்து பின்னாடி இருக்கவங்க பார்த்தா தான் தெரியும். விஎஃப்எக்ஸ் வந்து சான்ஸே இல்லை. ஏஆர் ரஹ்மான் சொல்லவே தேவையில்ல. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதோட 4D சவுண்டு வேற தேட்டர்லாம் வந்திருக்கு. அங்கெல்லாம் போய் பார்த்தா இன்னும் வேற லெவலில் இருக்கும் போல. இதுவே வேற லெவலில் இருக்கு. ஆசம் மூவி, ஆசம். இதுவரைக்கும் ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் வந்துட்டே இருக்கும்.